அனைவருக்கும் வணக்கம். நான் முரளிகிருஷ்ணா, ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்ஷய லக்ன பத்ததி முறையில 2026 வருட பலன்கள் கன்னி ஏஎல்பியோ அல்லது ஏஆர்பியோ, அதாவது அக்ஷய ராசி கன்னி ராசியாகவோ இல்லை அக்ஷய லக்னம் கன்னி லக்னமாகவோ போகும்போது இந்த வருடத்துக்கான பலன்களை நம்ம பார்க்கலாம். அக்ஷய லக்ன பத்ததி என்பது வந்து வளரும் லக்னத்தை பேஸ் பண்ணி பண்றது. அதாவது ஒவ்வொரு 10 வருடத்திற்கும் நமது லக்னமானது வளர்ந்து கொண்டே வரும். வயதுக்கேற்ப லக்னம் வளர்ந்து கொண்டே வரும். இந்த ஜோதிட முறையை கண்டுபிடித்து எனது ஆசிரியர் உதவிமூர்த்தி ஐயா அவர்களுக்கு எனது மனப்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்ப நம்ம ஆய்வுக்கு போகலாம். இப்ப கன்னி லக்னம் வந்து காலபுருஷனுக்கு 6வது லக்னம். இந்த லக்னத்துல வந்து உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி சூரிய தசா, சந்திர தசா, செவ்வாய் தசா. இப்ப இந்த தசாய்கள் போகும்போது இந்த பலன்கள் வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப கன்னி லக்னத்துக்கு இந்த வருட ஆரம்பத்துல ஜனவரி மாசத்துல இருந்து மே கடைசி வரைக்கும் குரு பகவான் வந்து 10ஆம் இடத்துல இருக்காரு. அதாவது 4-7க்கான ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் வந்து 10ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. 10ஆம் வீட்டுல உட்கார்ந்து நம்மளுக்கு 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும், 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்ப இந்த காலகட்டத்துல குரு பகவான் வந்து வீடு வண்டி வாகனம் யோகத்தையும் திருமணம் சார்ந்த நிகழ்வுகளையும் நமக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். குரு பகவான் 10ல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வருமானம், தொழில் மூலம் வருமானமும் சிறப்பாக இருக்கும். அதே மூலம் அது மூலியமா குரு பகவான் கொஞ்சம் அழுத்தத்தையும் கொடுப்பார். ஸோ ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி நல்ல விதமா நம்ம பண்ணோம் அப்படின்னா திருமண காலத்துக்கும் நல்ல காலம், வீடு வண்டி அம்மா சார்ந்த நிகழ்வுக்கான நல்ல காலம், இடம் சொத்து வாங்குறதுனால வாங்கலாம். அப்புறம் படிப்புக்கான இதுவும் வருமானத்துக்கான இதுவும் நல்லபடியாக இருக்கும். அதே குரு பகவான் வந்து ஜூன் மாசம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் அக்டோபர் மாசம் வரைக்கும் குரு பயிற்சி ஆகி கடகராசிக்கு, அதோட தன்னோட உச்சராசிக்கான வருகிறாரு. அப்ப குரு பகவான் வந்து 11ஆம் இடத்துல இருக்காரு. அதாவது கன்னி லக்னத்துக்கு 11ஆம் வீட்டுல உட்காந்துருக்காரு. அந்த காலகட்டத்துல நம்மளுக்கு 4ஆம் பாவத்துக்கு அது 8ஆ போய் உட்கார்றதுனால இந்த காலகட்டத்துல நம்மளுக்கு அம்மா சார்ந்த நிகழ்வுல ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். வீடு வண்டி சுகம் சார்ந்த, சொத்து சுகம் சார்ந்த நிகழ்வுல ஒரு பிரச்சனையை, தீராத பிரச்சனையை ஏற்படுத்தும். ஸோ இந்த காலகட்டத்துல நம்ம வந்து வீடு வண்டி வாகனம் ஏதாவது சொத்து புதுசா வாங்குறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கவனமாக வாங்க வேண்டும். அதை அதிக கடன் இல்லாம நம்ம வாங்கிக்க வேண்டும். ஏன்னா 6ஆம் பாவத்துக்கு 11ல போய் குரு உட்காந்துருக்காரு. ஸோ கடன் மூலியமா ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கான வழிகளும் உண்டு. அதற்கு பிறகு வந்து குரு பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கான காலம் யோகம் உண்டு. இந்த வருடம் முழுவதுமே திருமணத்துக்கான யோகம் உண்டு. குரு பகவான் வந்து அதற்கான பலன்கள் வருது. சனி பகவான் மட்டும் இந்த வருடம் முழுவதும் வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல இந்த வருடம் முழுவதும் இருந்து பலன்களை வழங்க போறாரு. இப்ப 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது திருமணத்தை கொஞ்சம் தாமதப்படுத்தக்கான வேலையும் அவர் செய்வாரு. 7இல் சனி வந்து 5-6க்கான ஆதிபத்தியம் பெற்று 7ல உட்கார்ந்துருக்காரு. அதாவது 5ஆம் பாவகமான குழந்தை சம்பந்தப்பட்ட, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட, குலதெய்வம் சம்பந்தப்பட்டதும், 6ங்கிறது கடன் தொந்தரவு, வம்பு வழக்கு, சர்ச்சை, சிறு சிறு பிரச்சனைகள் போன்ற இதையும் ஆதிபத்தியம் பெற்று 7ல உட்காந்துருக்காரு. ஸோ அந்த 2 வேலையும் அவர் 7ஆம் இடத்துல இருந்து செய்யக்கூடிய நிகழ்வுகளும் இந்த வருடம் முழுவதும் பார்ப்போம். அதாவது திருமணம் கூடி வர மாதிரி இருக்கும். அப்போ ஒரு சிறு பிரச்சனைகளால இருக்கும். ஸோ திருமண தாமதத்தை குரு பகவான் ஏற்பாடு, ஆனா திருமண தாமதத்தை மன்னிக்கும் சனி பகவான் ஏற்படுத்துவார். குரு பகவான் நல்ல நிலை இருக்கிறதுனால இந்த வருடம் திருமணத்துக்கான யோகம் உண்டு. நம்மளது பேச்சு வழக்குல கொஞ்சம் கவனமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம திருமணத்தை இந்த வருஷம் நடத்திடலாம். மற்றும் குழந்தை சார்ந்த பிரச்சனைகளும் உண்டு. ஆனா குழந்தைக்கான குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால குழந்தைக்கான பாக்கியம் இந்த வருடம் உண்டு. அதன் பிறகு 6ல ராகுவும் கேது பகவான் 12ஆம் இடத்துலையும், கேது பகவான் 12ஆம் இடத்துலையும் இந்த வருடம் முழுவதும் இருக்கிறாங்க. நவம்பர் மாதத்துக்கு பிறகுதான் ராகு கேதுக்கள் வந்து இடம் பயிற்சி ஆறாங்க. ஸோ அது வரைக்கும் 6ஆம் பாவத்துல, அதாவது திடீர் கடன்கள், திடீர் பிரச்சனைகள், திடீர் விபத்துக்கள், திடீர் சண்டைகள், இதெல்லாம் வந்து ராகு பகவான் ஏற்படுத்துவாரு. அதே மாதிரி கேது பகவான் வந்து 12ஆம் இடத்துல இருக்கனால ஒரு விரைய செலவுகளை கொடுப்பாரு, ஒரு மந்தத்தன்மையை கொடுப்பாரு. தூக்கம் வருவதில் பிரச்சனைகள் உண்டு. ஸோ கேது பகவான் 12ல இருக்கனால தூக்கம் வருவதில் கொஞ்சம் பிரச்சனை உண்டு. நம்ம அதற்கான பார்த்துக்கணும். அதன் பிறகு குரு பகவான் வந்து, அதாவது நவம்பர் மாதத்திலிருந்து மறுபடியும் ஒரு குரு பயிற்சி ஆறார்.
குரு பயிற்சியாகி சிம்ம ராசிக்கு வரார். சிம்ம ராசி வரும் பொழுது குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு 6ஆம் பாவமா இருக்கார். அதாவது 7க்கு 6ஆ இருக்கிறதுனால அவர் இந்த காலகட்டத்துல திருமணம் செய்யும்போது ஒரு பிரச்சனைகள் வரும், இல்ல பிரச்சனைக்குரிய திருமணத்தையே செய்யற மாதிரி வரும். அதனால இந்த காலகட்டத்துல திருமணத்துக்கான யோகம் இல்லை. ஸோ முதல் பாதியிலேயே திருமணம் மற்றும் அதாவது அக்டோபர் வரைக்கும் திருமணத்துக்கான காலம் உண்டு. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம திருமணத்துக்கான ஏற்பாடுகள் செய்யலாம். இந்த காலத்துக்கு மேல நவம்பருக்கு அப்புறம் திருமணத்துக்கான யோகம் குரு பகவான் வழங்க மாட்டார், அவரே அவருக்கு தடையா வந்துடுறார். ஸோ 4ஆம் பாவத்துக்கு 12ல இருக்கும்போது இது 4ஆம் பாவத்துக்கு 12ல இருக்கிறதுனால அவர் ஒரு யோகமான காலகட்டம் தான் இது. இந்த காலகட்டத்துல வீடு வண்டி வாங்கணும் எல்லாம் வாங்கணும்னா வாங்கலாம். இதற்கான யோகமும் உண்டு. சுபவிரயமாக நம்ம மாற்றிக்கொள்ளலாம். இது குரு பகவான் இந்த காலகட்டத்துல 5ஆம் பார்வையாக 4ஆமையும், அப்புறம் 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வை 8ஆம் இடத்தையும், அதாவது வீடு வண்டி வாகனம் சுகம் சொத்துக்கான யோகம் உண்டு. அது கடன் மூலியமாக வாங்குறதுக்கான யோகம் உண்டு. அது தீரா கடனா மாறுறதுக்கான யோகமும் உண்டு. ஸோ அதனால நம்ம வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் ஏதாவது வாங்குற நிலைமையில கொஞ்சம் அதிக கடன் இல்லாம பார்த்து வாங்குறது சிறப்பு தரும். ஏன்னா 7ல ராகு இருக்கிறதுனால கடன் நம்மளுக்கு கிடைக்கும். கடன் வாங்கி நம்ம இடம் வாங்குறதுன்னா வாங்கலாம், சுகம் சொத்து சேர்க்கணும்னா சேர்க்கலாம். ஆனால் அதில் கொஞ்சம் அதிக கடன் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதன் பிறகு ராகு கேதுக்கள் 11ஆம் பாவத்து கேதுக்கள் 11லையும் ராகு 8ஆம் இடத்துலையும் வர்றது, 5ஆம் இடத்துலையும் வர்றது நவம்பர் கடைசி மாதம், அதாவது மாச கடைசியில், அது இந்த வருடத்தின் கடைசி மாதம் மட்டும் பயிற்சி ஆகிறாங்க. இதற்கான பலன்களை 5ஆம் இடத்துல இருக்கும்போது நம் மனக்குழப்பங்கள் பிரம்மாண்டம் ஒரு கற்பனையான மன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ராகு இந்த காலகட்டத்தில் செயல்படுவார். 11ல கேது இருக்கனால கொஞ்சம் மகிழ்ச்சியிலையும் லாபத்திலையும் அண்ணன் சார்ந்த நிகழ்வுகளையும் மூத்த சகோதரர்களையும் ஒரு சில பிரச்சனைகளை அவர் ஏற்படுத்துவார். ஸோ மொத்தத்துக்கு கன்னி லக்னத்துக்கு பார்க்கும்போது கன்னி ஏஆர்பிக்கு போகும்போது முதல் பாதியில வீடு வண்டிக்கான யோகமும் திருமணத்துக்கான யோகமும் சிறப்பாக இருக்குது. 2ஆம் பாதியிலையும் வீடு வண்டி வாகனத்துக்கான கடனுக்கான யோகம் இருக்கு. அந்த கடனை நட்கடனாக சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது நமது கையில இருக்கு. அது தீரா பிரச்சனையா முடியாம இருக்கிறத நம்ம கவனத்தோட செயல்பட வேண்டும். ஸோ இந்த நிகழ்வுகளை நம்ம கவனத்தோட இருந்தா இந்த வருடத்துக்கான 2026 வருடத்துக்கான கன்னி ராசி நல்லபடியாவே முடிஞ்சோம். ஏன்னா 7ல சனி இருக்கிறது திருமண தாமதத்தை மட்டும்தான் ஏற்படுத்துவாரு. மற்றபடி அவர் தொழிலுக்காக எல்லா தொழில் அதே 4ஆம் பாவத்தையும் பார்க்குற வீடு வண்டி அம்மா சார்ந்த நிகழ்வுகள் மற்றும் 9ஆம் பாவம் அப்பா சார்ந்த நிகழ்வுகள் இது எல்லாத்துக்குமே அவர் சாதகமான சூழ்நிலையும் இருக்கார், பாக்கியத்துக்கான சூழ்நிலையும் இருக்காரு. ஏன்னா மூணாம் பார்வையா 9ஐயும், 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையா லக்னத்தையும் பார்ப்பது சிறப்பான பலன்களை சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் தருவார். மீண்டும் அடுத்த ஏஆர்பி ராசியான துலா ராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.